ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்மோ ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு க்ரன்ச்சியான டேஸ்டியான ப்ரோட்டீன் ரிச் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் துவரம் பருப்பு, 1 கப் கடலை பருப்பு, 1 கப் பச்சரிசி, 3/4 கப் இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 கப்பு கருப்பு உளுந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குங்கிறதுனால நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா நார்மல் உளுந்து கூட எடுத்துக்கலாம். அதோட 6லேருந்து 7 வரமிளகாய் எடுத்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு அதை நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை வந்து நம்ம கொர நல்லா அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம மிக்சியில் போடுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து நம்ம அந்த மிக்சர் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், கொஞ்சம் கொரன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அந்த மாவை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். இது பர்ஃபெக்ட் ரவுண்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை ஹை ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா வெளியில் மட்டும்தான் நம்மளுக்கு வெந்திருக்கும், உள்ளே வந்து நம்மளுக்கு அது கரெக்டாக வெந்திருக்காது. இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, உள்ளேயுமே நல்லா வெந்திருக்கும். இப்போ க்ரன்ச்சியான ஹை ப்ரோட்டீன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட சைட் டிஷ்ஷாக நான் கார சட்னியும் செஞ்சுருக்கேன். இந்த கார சட்னியோட வீடியோ நம்மளுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இதே மாதிரி ரெசிபிஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மோ ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.